Hi viewers, welcome to South Queen channel. இன்னைக்கு நாம வந்து மட்டன் சுக்கா பாண்டிச்சேரியில எப்படி செய்யறோம்னு பார்க்க போறோம். மட்டன் சுக்கா, பாண்டிச்சேரி சுக்கா. பாண்டிச்சேரி மட்டன் சுக்கா. எண்ணெய் ஊத்திட்டாங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்காங்க. எண்ணெய் காயட்டும். நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஒரு பெரிய ஆனியன் அது பெருசா ஒன்றும் தான். இது கருவேப்பிலை, நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்கு. இதில் நம்ம வந்து பட்டை கிராம்புலாம் சேர்க்கலை, கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்குறோம். மீடியம் சைஸ் 2 தக்காளி அது. தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துருக்கோம், அது சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கணும். பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் தக்காளி ஆட் பண்ணுவோம் சுக்காவுக்கு. மோஸ்ட்லி வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க, தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் ஆட் பண்ணுவோம். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா சேர்க்க போகிறோம். அடுத்தது நம்ம தக்காளி வதங்கின பிறகு இதில் என்னென்னா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, புதினா, கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துருக்கோம். இதை வந்து நம்ம வதங்கிட்ட பிறகு இந்த இஞ்சி பூண்டு மசாலாவை அதில் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ மட்டன் தான் நம்ம வந்து சுக்கா பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனைலாம் போகட்டும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து மட்டன் மசாலா, ஆச்சி மசாலா தான் சேர்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ரெண்டரை ஸ்பூன் வந்திருக்கு. இதில் நம்ம 1/2 கிலோவுக்கு 2.5 ஸ்பூன் ஆச்சி மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம். ஆச்சி மசாலா, மட்டன் மசாலா இதில் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம தனி மிளகாய் தூளும் நம்ம வந்து ஆச்சி மசாலா தான் எடுத்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா சேர்த்து இதில் எண்ணெய் தனியாக வந்து கசியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் இதில் சேர்க்கணும். இப்போ இதில் வந்து இப்போ எங்கள் பாட்டிக்கு சமைக்கிறதால இதில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த கறி மசாலாலேயும் வந்து நமக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருப்பாங்க. அதுலேயும் காரம் இருக்கும். நம்ம மசாலா அரைக்கும் போதும் காஞ்ச மிளகா பச்சை மிளகாய் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு காரம் இதை விட உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆச்சி கார மிளகாய் தூள் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கசிஞ்சோடனே நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. ஆனால் இது வந்து மூடி போட வேணாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம சுக்கா ரெடி ஆகிடும். இப்போ மட்டன் சுக்கா மோர் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம 1 ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிட போகிறோம். அதனால் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து நம்ம லாஸ்ட்டில் கிளறிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து இதில் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்க போகிறோம். லாஸ்ட்டில் சேர்த்து அடுப்பை நிறுத்திட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் சுக்கா வந்து சர்வ் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாண்டிச்சேரி மட்டன் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.